ஒரு காதல். விசாரணையை ஆரம்பிச்சிட்டீங்க. நாம எப்பவும் ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸரா இருக்க முடியாது சார். சில நேரம் மனிதாபிமானம் உள்ள சராசரி மனுஷங்களாவும் இருக்க வேண்டியதா இருக்கு. நீங்க எப்பவும் இப்படிதான் சார். அடுத்தவங்க பேச்சை கேட்டு முடிவெடுக்கிறதே உங்களுக்கு வாடிக்கையா போச்சு. உங்களுக்கு சொந்தமா முடிவெடுக்கவே தெரியாதா சார்? நிஷா சார், you can go now. ஓகே சார். அப்படி நீங்க சொந்தமா முடிவெடுத்திருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். என்னைக்காவது நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு இருந்தா என் வாழ்க்கையே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா நீங்க நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ண மாட்டேன்னு என்ன புரிஞ்சிட்டு இருந்திருக்கீங்களா? என்ன புரிஞ்சுக்கிட்டதும் இல்ல, இனி என்னைக்குமே புரிஞ்சுக்க போறதும் இல்ல. நீங்க மாறவே மாட்டீங்க. நீங்க இன்னும் அப்படியே தான் இருக்கீங்க. இந்த பாரு கயல், நீ எதுக்கு எதையோ முடிச்சு போட்டு பேசுற? அந்த சூழ்நிலையில யாரா இருந்தாலும் அப்படிதான் நடந்துக்குவாங்க. நான் மட்டும் என்ன கடவுளா? நானும் மனுஷன் தானே. எனக்கும் கோபதாபம்லாம் இருக்கு. இத பாரு, எனக்கும் ஏமாற்றம் கோவம்னு சூழ்நிலைக்கேத்த குணங்கள் மாறதான் செய்யும். இரு, நானே சொல்லி கொடுக்குறேன். இப்படி அடிக்கணும். அப்புறம் நல்லா கவனி கயல். இப்படி இங்க இப்படி அடிக்கணும். ஓகேவா? உங்க ட்ரைனிங் எல்லாமே ரொம்ப தப்பா இருக்கு. ஏய், என்ன சொல்ற? அது வந்து நான் பெயிண்ட் அடிக்க தான் சொல்லி கொடுத்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? பயப்படாதீங்க. தப்புனா நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா இல்ல. இது போலீஸ் ட்ரைனிங் மாதிரி இல்ல. ஏதோ லேபருக்கு வேலை கொடுக்கற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ஓ, அத சொல்ல வரியா? அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். நான் தான் அப்பவே இது டிஃபரெண்டான ட்ரைனிங்னு சொன்னேன்ல. அப்புறம் என்ன? ஏய், இப்ப எதுக்கு சிரிக்கிற? ஓ, இந்தா தொடச்சுக்கோ. எனக்கு இல்ல, உங்க மூக்குல ஒட்டி இருக்கு. ஏன்னா வந்த அன்னைக்கே கயலும் பிந்துவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அந்த பிந்து ஏற்கனவே கயல் மேல செம்ம கொலவெறியில இருக்கா. இப்ப கூட அவ பேசினதை கேட்டல, அந்த கயலை சும்மா அவ விடுவா? கண்டிப்பா கொலைதான் விழும். சாகட்டும்டி, நல்லா அடி வாங்கி சாகட்டும். ஒரு விஷயம் கவனிச்சியா? அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் அமையுது. என்ன சொல்ற? புரியல. இந்த டோர்னமெண்ட்ல தமிழ்நாடு டீம் தோத்து போகும், ஆனா நான் மட்டும் ஜெயிச்சிருவேன். எப்படின்னு பாக்குறியா? லைஃப்ல ஜெயிச்சிருவேன் சூர்யா சாரோட. என்ன ப்ராப்ளம்? என்னாச்சு உங்களுக்கு? டாக்டர், நாங்க போலீஸ் அகாடமில இருந்து வரோம். மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபைனான்ஸ்ல இவங்க வயித்துல அடிபட்டு மயங்கி விழுந்துட்டாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்களேன். டாக்டர், இவங்களுக்கு அல்சர் இருக்கு. இந்த நிலைமையில இப்ப வயித்துல வேற அடிபட்டுருச்சு. அதனால ஏதாவது பாதிப்பு உண்டா இருக்குமோன்னு பயமா இருக்கு டாக்டர். எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க வேண்டியது தானே? அஜய், வெற்றிக்கு விலையே கிடையாது. வெற்றிக்கு உங்களால விலை கொடுக்க முடியும்னா அது பேர் வெற்றியே கிடையாது.
அதனால நீங்க எவ்வளவு வேலை கட்டினாலும் நான் வெற்றியை விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீங்க எப்படி இந்த டோர்னமெண்ட்டை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். 4 வருஷமா அந்த கப்பை நீங்க வாங்கியிருக்கலாம், ஆனா இந்த வருஷம் அதை நாங்க தான் வாங்க போறோம். மிஸ்டர் அஜய், நீங்க என்னமோ 4 வருஷமா முறையா போட்டியில ஜெயிச்ச மாதிரி தெரியலையே. பணம் கொடுத்துதான் ஒவ்வொரு வருஷமும் ஜெயிச்சிட்டு இருக்கீங்கன்னு தோணுது. சூர்யா சாப், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். பிளட்டி ராஸ்கல், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்னோட சொத்து மதிப்பு என்னன்னு தெரியுமா? 500 கோடி. அதெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் இந்த வேலைக்கு வந்திருக்கேன் தெரியுமா? போலீஸ் வேலைய ஆத்மார்த்தமா புடிச்சதால வந்திருக்கேன். போலீஸ்காரனு உனக்கு மரியாதை கொடுத்தா ஓவரா பேசுற, பேரமா பேசுற. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஊருக்கே வந்து என்கிட்டயே வேலை பேசுவ? உன்னை அடிச்சு அம்மனமா இங்க இருந்து மும்பைக்கு துரத்துவேன் ராஸ்கல். போனா போதுன்னு பொறுத்து போனா என்கிட்டயே வேலை பேசுறியா? கொன்னுடுவேன் பாத்துக்கோ. சூர்யா சாப், என்ன இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. டேய், உனக்கு என்னடா மரியாதை வேண்டி இருக்கு? இங்க வர்ற பொண்ணுங்க பல கனவுகளோட. மும்பை டீம்ல இருந்து யார் வரீங்க? நான் உடைக்கிறேன். என்னால முடியல சார், சாரி. பரவாயில்ல, நீங்க உடைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க, உங்களால முடியல. காரணம் உங்களுக்கு இந்த விளையாட்டு புதுசு. அடுத்தது யார் வர போறீங்க? என்னால முடியல, சாரி. வாழ்த்துக்கள், முயற்சி பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது யார் கலந்துக்க போறீங்க? வாங்க. ஜெயிக்கிற கப்ப நீ என்கிட்ட இருந்து வாங்கியிருப்ப, ஆனா அந்த கடைசி செகண்ட் இருக்குல்ல, எமோஷனல் ஆகி மனசை சிதற விட்டது ஜெயிக்க விடாம தடுத்துருச்சு. நம்ம ஊர் பொண்ணுங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன். எஸ்பெஷலி யூ, உன்கிட்ட ஒரு திறமை இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. நீ தான் ஜெயிக்க போறன்னு நான் நம்பினேன், ஆனா என் நம்பிக்கையில மண்ணள்ளி போட்டுட்டேன். இட் வாஸ் யூனோ, அந்த நிமிஷம் நீ எடுத்த அந்த இமோஷனல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட் என்னை கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணிச்சு. இட் வாஸ் ஷாக்கிங். நான் லைஃப்ல ரொம்ப அனுபவப்பட்டதுனால தான் உங்ககிட்ட இதை பத்தி பேசுறேன். பெண்களோட வீக்னஸே இதுதான். சூர்யா சார் வந்து உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா, மாஸ்டரா, இல்ல லவ்வரான்னு கூட எனக்கு தெரியாது. நான் ஸ்டடியா இருந்ததால நான் கீழே விழல, இல்லனா எதிரி கண்டிப்பா கீழே விழுந்திருப்பான். வெரி குட். நான் ஏற்கனவே உனக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதுல கிக்ஸ், பஞ்சஸ், ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே இருக்கு. அதோட இந்த மெத்தட்ஸையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோ. கண்டிப்பா இந்த போட்டியில நீ ஜெயிச்சிடலாம். எஸ் சார். அப்புறம் இது நம்ம டீமோட கௌரவ பிரச்சனை கையில். நீ கண்டிப்பா ஜெயிக்கணும். நம்ம வெற்றிக்கு வேலை பேசின அந்த அஜய்க்கு நாம கண்டிப்பா பாடம் கத்து கொடுக்கணும். எஸ் சார். அஜய்க்கு மட்டும் இல்ல சார். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீ ஃபைனல் விளையாடினா நான் உனக்குள்ள இருக்கிற மாதிரி நீ ஃபீல் பண்ணுவ. கண்டிப்பா நீ ஜெயிப்ப.